இருக்கிற இளநரையை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா நிறைய தைலங்கள் தான் யூஸ் பண்ணணும். சித்த மருத்துவர் அன்னைக்கு என்னென்ன தைலங்கள் இருக்குன்னு அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அதை வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தவங்க அப்படின்னா அந்த இளநரை இருக்கிற இளநரை குணமாகிடும். ஆனால் முடி வளர வளர அடியிலேருந்து வேர்லேருந்து தான் உங்களுக்கு வரும். அது வந்து உள்ளுக்குள்ளே சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற உணவுப் பொருட்களால் மட்டும்தான் முடியும். பித்தம் இது ஏறுது, வயிற்றில் பிரச்சனை இருந்தாலும் சரி, உடம்புல வந்து ரத்தத்தில் கிருமிகள் இருந்தாலும் சரி பித்தம் அதிகமாக தான் ஆகும். அதனால் வெளியே சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்ஸ்லாம் குறைச்சிக்கிட்டு வீட்டில் சாப்பிட்ற சத்துள்ள சாமான்கள், அதுவும் முக்கியமாக கருவேப்பிலை, புதினா இது வந்து நிறையாவே சேர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா விட்டமின் சரி, ஹீமோகுளோபின் சரி நிறைய உடம்புக்கு நிறைய, அதாவது முடி வளர்கிறதுக்கு, அதுவும் கருகருன்னு முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். இதில் வந்து செம்பருத்தியோட பங்கு அதிகமாக இருக்கும். செம்பருத்தி இலையும் சரி, பூவும் சரி, இது ரெண்டுக்குமே காய வைத்து அதை பொடிச்சு தலையில் தடவிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கவனம் வச்சுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா இளநரை இருக்கிற